அவரை அணுகி அவரை சோதிக்கின்ற நோக்கத்துடன் ஒருவர் தன் மனைவி எக்காரணத்தை விட்டாவது விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் பார்த்ததில்லையா? ஆதலால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, கணவன் மனைவியரது உறவு நிலை இத்தகையது என்று சொன்னால் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இறைவனின் அருட்கொடைகளை பெற்றவர்களால் அன்றி வேறு யாராலும் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது நிச்சயமாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற எல்லோருமே இந்த திருமணம் செய்கின்றவர்களின் நண்பர்களாக உறவினர்களாக இருக்கின்றனர். நிச்சயமாக வேறு கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறீங்க, ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுறீங்க, தெரியாதுன்னு கூப்பிட மாட்டீங்க. ஒரு காலம் இருந்துச்சு ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, தெரிந்தவர்களை மட்டும்தான். அதுலேயும் சொந்தக்காரர்கள் யாரை கூப்பிடுறோம்? பிடிச்சாங்க. ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னா கூப்பிட மாட்டான். ஏன்னா அவன் வந்து அங்கே சந்தோஷமா இருக்க மாட்டான். ஆக இந்த திருப்பலியானது எல்லாருக்கும் மகிழ்வான ஒரு திருப்பலி. அதில் முக்கியமாக தர்ஷன் டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அப்போதான் சிரிச்சாங்க. தர்ஷன் வெரி குட், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பூசைக்கு வந்த கூட சிரிக்கிறத பார்க்குறேன். இப்போ நான் சிரிச்சுட்டே தான் இருக்கிறான். ரைட், அவங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமான நாள், சந்தேகமே கிடையாது. ஆனால் அன்பான சகோதரர்களை, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மனிதர்களான நாங்கள் இவர்களுடன் எப்படி பங்கு கொள்ளுகின்றோமோ, இந்த இருவருடைய மகிழ்ச்சியை கொஞ்சமாவது அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதே நினைவுடன் தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்றார். இப்பொழுது நாங்கள் வாழ்வது ஹைடெக் உலகம் இல்லையா? எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். அந்த காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்விடேஷன் கார்டு அவ்வளோ நாளுக்கு முதல்ல இருந்து உட்காந்து எழுதுவாங்க. பிறகு பிரிண்டிங் வந்துச்சு. இப்போ அதுவும் போய் இப்போ எஸ்எம்எஸ்ஸாக போயிடுச்சு இல்லையா? நிறைய பேர் எஸ்எம்எஸில் தான் இன்வைட் பண்ணுறாங்க. அப்படி போச்சு மிஞ்சி போச்சுன்னா வைபர், வாட்ஸ்அப், லைன், இமோ, இப்படி நிறைய வந்துட்டு டெய்லி வருது. இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்க. நிச்சயம் தூரத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வாழ்த்துகின்றார்கள். இங்கு இருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள் இந்த திருப்பலி முடிந்தவுடன் நிச்சயமாக உங்கள் 2 பேரையும் வாழ்த்துவார்கள். சொல்லுவார்கள், பல்லாண்டு காலங்கள் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும். இப்படியான பல வாழ்த்துக்களை மனிதர்களான நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். மனிதர்களான நாங்கள் மாறக்கூடியவர்கள். நேற்று நான் உங்களுடன் அன்பாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு அந்த அன்பு குறைந்து நாளைக்கு இல்லாமல் போய்விடலாம். மனிதன் மாறக்கூடியவர். ஆனால் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை இன்று வாழ்த்துகின்றார். திருப்பலியில் நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், வினோதினி, தர்ஷன், நீங்கள் அவதானிப்பீர்கள், ஆண்டவர் இயேசு உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளை, 11 பாடலை கவனித்திருந்தீர்கள் என்றால், அதன் மூலமாகவும் ஆண்டவர் உங்கள் இருவரையும் வாழ்த்துகின்றார். ஆண்டவருடைய வாழ்த்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கும் இருக்கின்ற வித்தியாசம், ஆண்டவர் வாழ்த்துவதுடன் நிறுத்தி விடாமல் அந்த வாழ்த்து எப்படி நிறைவடைய வேண்டுமோ அதற்கு ஒரு வழியையும் சொல்லித் தருவார். நீங்க கல்யாணத்துக்கு வரலன்னா உங்க அம்மா அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க.
அந்த அட்வைஸ்ல வந்து என்ன இருந்திருக்கும், ஒரு சில அறிவுரைகள் இருந்திருக்கும். மனித அனுபவங்களை கொண்ட ஒரு சில அறிவுரைகள். அது தவறிடலாம், அது தடுமாறி போகலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற இறைவன் தருகின்ற அறிவுரைகள் என்றுமே மாறாது, என்றுமே அது தவறாக போய்விடாது. என்றைக்கும் அது உண்மைதான், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆதலால் தான் இயேசு சொல்லுவார், அருளப்பருக்கு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். இயேசு சொல்லுவார், நான் உன்னுடன் பேசுகின்றேன். இயேசு பேசுகின்றார் இன்றைக்கு உங்கள் இருவருடன் விசேட விதமாக. நான் ஏன் பேசுகின்றேன் என்றால், உன் மகிழ்ச்சி நிறைவடைய வேண்டும். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே சந்தோஷமாக இருப்பீர்கள், ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை சாதிக்க உணர்வு உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்திருந்த திருமணம் நிறைவேறுகின்றது, ஆகவே ஏதோ ஒன்றை சாதித்து விட்டோம் என்கின்ற உணர்வு. இயேசு சொல்லுகின்றார், நான் உன்னை வாழ்த்துகின்றேன், அப்பொழுதுதான் உன் மகிழ்ச்சி நிறைவடையும். அடுத்ததாக சொல்லுகின்றார், உங்கள் மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அழிந்து போகின்ற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, அது என்றும் அழியாத மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன்னுடன் பேசுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். முக்கியமாக 2 வார்த்தைகளை இன்று உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அந்த பகுதி சொல்லுகின்ற திருவிவிலிய பகுதி சொல்லுகின்றது, நல்லது அல்ல என கண்டார். கவனித்திருக்கிறார், கடவுள் உலகை படைத்தார், வானத்தையும் பூமியையும் படைத்தார், மிகவும் அழகாக இருக்கின்றது என்று சொன்னார். வானத்தையும் பூமியையும் அலங்கரிக்கின்ற சந்திரனை சூரியனை படைத்தார், மரம் செடி கொடிகளை படைத்தார், இறைவன் அழகாக இருக்கின்றது என்று சொன்னார். எல்லாவற்றையும் பார்த்து அழகாக நல்லதாக இருக்கின்றது என்று சொன்ன இறைவன் படைப்பின் ஒரு கட்டத்திலே இது நல்லது அல்ல என்று சொன்னார். எப்பொழுதென்றால், ஆணை மட்டும் தனியாக உருவாக்கிய பொழுது இறைவன் சொன்னார், இது அழகல்ல, இது நல்லதல்ல, இது உலகத்திற்கு உகந்தது அல்ல, மனித வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல, ஆகவே இது என் திருவிருப்பமும் அல்ல, இது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உடனடியாக ஆண்டவர் பெண்ணை படைக்கின்றார். பெண்ணை படைத்து ஆணிடம் கொடுத்தவுடன் அவர் சொல்லுகின்றார், படைப்பு முழுமை அடைந்து விட்டது, இப்பொழுது எல்லாமே அழகாக இருக்கின்றது. வானமும் பூமியும் மட்டுமல்ல, வானத்தையும் பூமியையும் அலங்கரிக்கின்றவை மட்டுமல்ல, மாறாக படைப்புகள் எல்லாமே அழகாக இருக்கின்றது. எப்பொழுது ஆணும் பெண்ணும் கணவனாக மனைவியாக இணைக்கப்படுகின்ற பொழுது. ஆக வினோதினி தர்ஷன் இந்த நேரத்தில் இறைவன் சொல்லுகின்ற மிகவும் நம்பிக்கைக்குரிய வார்த்தை, அவருக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தை, now everything is beautiful. உங்கள் இருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், இப்பொழுது எல்லாமே அழகாக இருக்கின்றது. தர்ஷன் வினோதினியின் கரம் பற்றுகின்றார். இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக உருவாகின்றார்கள். படைப்பு முழுமை அடைந்து விட்டது, ஆகவே எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மகிழ்கின்றார். இதை முதலில் நம்புங்கள் வினோதினி தர்ஷன். இறைவன் மகிழ்கின்ற உன்னதமான ஒரு நேரம் உங்கள் இருவருடைய திருமண ஒப்பந்த நேரம். இரண்டாவதாக, இறைவன் உங்களுக்கு திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தை தந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்கள் என்றால், உங்களுக்கு அவர் அருள் வரங்களை தந்திருக்கின்றார். உங்களால் இறை அருளின் துணை கொண்டு திருமணத்தை வாழ முடியும். இந்த நம்பிக்கையுடன் இந்த வாழ்க்கை ஆரம்பியுங்கள். நிச்சயமாக பேரன் பேத்தியை மட்டுமல்ல, பேரன் பேத்தியிட பிள்ளைகளை பார்க்கின்ற அருளை கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். விஷ் ஆல் தி பெஸ்ட். God bless you. பல ஆண்டுகள் நீங்கள் வாழ உங்கள் பெற்றோர் உற்றார் உறவினருடன் சேர்ந்து நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் இருவரும் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு தருகின்ற எல்லா குழந்தைகளையும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவினுடைய எல்லா போதனைகளுக்கும்
திருச்சபையின் எல்லா சட்டங்களுக்கும் ஏற்றபடி வளர்த்தெடுப்பீர்களா? நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதனால் உங்களது வலது கரங்களை சேர்த்து பிடித்து இறைவன் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். தர்சன் என்னன்னா வினோதினி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு தீர்மானிக்குமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். வினோதினி என்னும் நான் தர்சன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை நம் ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தன்னுடைய ஆசியை உங்கள் மீது நிறைவாக பொழிந்தருள்வாராக. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். எல்லாம் வல்ல அன்பின் ஆண்டவரே, வினோதினி தர்ஷன் இவர்கள் இருவருடைய அன்பினதும் பிரமாணிக்கத்தினதும் அடையாளமான இந்த மாங்கல்யத்தையும் மோதிரங்களையும் ஆசீர்வதித்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.